விஜயோட இந்த அறிவிப்பு பின்னணி என்னவா இருக்கும் சார்? நேற்று அந்த நாளிதழில் 80 சீட் வர தாவேக்கா கொடுப்பதாகவும், அதிமுகவில் 80 சீட் வரை கொடுக்க போறதாக ஒரு செய்தி வெளியானது. இதை மறுத்துதான் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு தான் தோன்றித்தனமாக ஒரு உள்நோக்கத்தோடு இந்த சமூக வலைத்தளங்களிலும் நாளிதழ்களிலும் ஊடகத்தைச் சேர்ந்தவர்கள் வெளியிட்டு வருகிறார்கள் என்ற ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டையும் பத்திரிகையாளர்கள் மீதும் மற்றும் அரசியல் கட்சியினர் மீதும் தாவேக்கா சார்பில் முதன்முறையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையின் பின்னணி மற்றும் உண்மையிலேயே அதிமுக தாவேக்கா இடையே ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றதற்கான தகவல் ஏதாவது உண்டா சார்? இல்லை, அது மாதிரி தகவல் எதுவும் இதுவரைக்கும் வரல. எதுவுமே இல்லாத போது வெற்றிடத்தில் என்ன சிலம்பாட்டம் ஆடி இருக்காங்க அந்த நாளிதழில். அது வந்து பாஜக ஆதரவு நாளிதழ். அது அந்த மாதிரி ஒரு ஹூக்கப் செய்தியை வெளியிடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருந்திருக்குது. அவங்களுக்கு என்ன உள்நோக்கம்னா பாஜகவுக்கு இருக்கிறது தான். அதிமுகவில் யாரும் போய் கூட்டணி சேர்ந்துடக்கூடாது. அதிமுகவை தனித்து விட்டா அவங்க நம்மளோட கூட்டணிக்கு வருவாங்க. இதுதான் பாஜக கணக்கு. விஜய் வந்து பாஜகவையும் திமுகவையும் நிராகரிச்சிட்டாரு. அடுத்து அவருக்கு வாய்ப்பு இருக்கிறது அதிமுக போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அதை குலைக்கணும். அதுக்கு விஜய்கிட்டேருந்து ஒரு மறுப்பு வரணும். அதுக்காகத்தான் அவங்க திட்டமிட்டு இந்த செய்தியை வெளியிட்டாங்க. அனுபவம் உள்ள அதிமுக அதுக்கு ரியாக்டே பண்ணலை. அனுபவம் இல்லாத குறைவான தாவேக்கா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. பாஜக விரித்த வலையில விழுந்திருக்காங்க. இப்போ அதிமுக தரப்புல ரியாக்ட் பண்ணவே இல்லையே. பண்ண மாட்டாங்க. அறிக்கை தரப்பா பண்ணல. அவங்களுக்கு தெரியும் இந்த வலையை விரித்தது பின்னாடி இருந்து பாஜக என்பது அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா இவங்க அனுபவம் முதிர்ச்சியின்மையினால இவங்க ரியாக்ட் பண்ணிட்டாங்க. பாஜக விரித்த வலையில விழுந்துட்டாங்க. கூட்டணி நாங்க என்ன சொல்லியிருக்கலாம், அந்த மாதிரி ஒரு கூட்டணி, அந்த செய்தி தவறுன்னு சொல்லியிருக்காங்க. அது கரெக்ட். அது அதோட நிறுத்தி இருக்கலாம். அந்த செய்தி தவறு, நாங்க பேச ஆரம்பிக்கல. அண்ணா அதிமுகவும் அதை பத்தி ஒண்ணு இது வரைக்கும் சொல்லலை. எங்களோட பேச்சு எந்த வகையிலும் இல்லை, இது வரைக்கும் இல்லை அப்படின்னு நாங்க அந்த செய்தி தவறானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு நிறுத்தாம அடுத்த கட்டத்தில் என்ன செய்யறாங்கன்னா, எங்க கட்சி நாங்க 2026 தனித்து ஆட்சி அமைப்போம், இல்ல கூட்டணியோட நாங்க அறுதி பெரும்பான்மையில எங்க தலைமையில் ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படிதானே சொல்லியிருக்காரு. அமைப்போம்னு சொல்லியிருக்காரு. அப்போ இவங்க தலைமையில யார் வருவாங்க? அது ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும். ஆட்சியில பங்குங்கிற அஸ்திரத்தை போட்ட உடனே ஆட்சியில பங்கு கேட்கக்கூடிய கட்சிகள் தமிழ்நாட்டில் 3 கட்சிகள். ஒன்று பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக, அடுத்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் கட்சி தலைமை அது அந்த மாதிரி சொல்லாட்டி கூட அணிகள் மத்தியில பெரிய அளவுக்கு அந்த கட்சியோட உள்கூட்டத்தில் அந்த மாதிரி பேசுறாங்க. நிச்சயமா எல்லா கூட்டத்திலுமே இந்த தாவக்காக்கு முன்னாலே அவங்க பேசுறாங்க. ஆட்சியில பங்குங்கிறது பேசுறாங்க. பங்குங்கிறது உறுதியா சொல்றாங்க அவங்க. அதாவது அப்படி அரசியல் பங்கு என்பதை மத்திய தலைமை தானே முடிவு பண்ணணும்னு அதனுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவங்க கிட்ட சொல்றாரு. 82 மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளுடைய கூட்டம் அது. அத்தனை காங்கிரஸ் நிர்வாகிகளும் ஒன்னா எந்திரிச்சு நின்று கோரஸா ஆட்சியில் பங்கு இருந்தாதான் கூட்டணி சொல்றாங்க காங்கிரஸ். அப்ப மத்திய தலைமை முடிவு பண்ணணும்னு சொல்றாங்க. ஒருவேளை காங்கிரஸ் வந்து இந்த தாவக்காவோட சேர்ந்தா அது ஒரு பெரிய ஒரு ஓட் பேங்க்ல ஒரு ஏதாவது ஒரு சேதாரத்தை உண்டு பண்ணுமா சார்? திமுக அது பெருசாலாம் திமுக ஒரு சேதாரத்தை உண்டு பண்ணும். அதான் கேட்குறேன். ஆட்சியை பிடிச்சிருவாங்களா? அதுக்கு அடுத்து வருவோம். இப்ப காங்கிரஸ்ல நான் என்ன நினைக்கிறேன், இவங்க மத்திய தலைமை மறுத்தா 1996 நடந்த மாதிரி ஒரு தமிழ் மாநில காங்கிரஸ் மாதிரி ஒரு ஏதாவது ஒன்று வந்துடும். ஒரு புது கட்சி உருவாங்க, அதுல காங்கிரஸ்காரங்க போய் சேர்ந்துக்குருவாங்க. இல்ல ஜி.கே. வாசன் தலைமையில் கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் தாமக உருவாக்குற மாதிரி இப்ப சூழ்நிலை, அரசியல் சூழ்நிலை அந்த அளவுக்கு வரும். காங்கிரஸுக்கும் திமுக அந்த அளவுக்கு பெரிய ரிஃப்ட் இல்லைன்னா ஒரு பெரிய திமுக ஒரு பெரிய அதிருப்தி அந்த அளவுக்கு இருக்கா சார்? இருக்குதா? அதாவது ஜெயலலிதா ஒரு அதிருப்தி இருந்தது. அப்ப 1996 ரஜினி குரல் கொடுத்தாரு, மூப்பனார் ஒரு ஸ்டபனா ஒரு முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்தாரு. அந்த அளவுக்கு இப்போ காங்கிரஸ்ல தலைவர்களோ அல்லது அந்த அளவுக்கு காங்கிரஸ் திமுக ஒரு வெறுப்பு இருக்குதா? கார்த்தி சிதம்பரம் இருக்காரு, சிதம்பரமே தலைமை தாங்களா? அதெல்லாம் இருக்காங்க, ஆட்கள் இல்லாம இல்ல. எதிராக பெரிய பெரிய தலைவர்கள்லாம் எதிராக தான் இருக்காங்க. சரி சரி. ஏன்னா இப்ப அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம 67 ஆட்சியை கைவிட்டோம். அதுக்கு பின்னாடி ஆட்சியே இல்லை. மத்தியில இருக்கக்கூடிய தேர்தல் நிலவரத்துக்கு சாதகமாகவே இங்க கூட்டணிகள் அமைக்கப்பட்டது. இந்திரா காந்தி காலத்துல பின்னாடியும்
இந்திரா காந்தி எடுத்து பேச முடியல. ம். இப்போ ராகுல் காந்தி அவங்க அவ்வளோ பொருட்டாக நினைக்கிறது இல்லை. ஆமா அந்த ஆக்கிரதி உள்ள தலைவர் அவர் இல்லை. ஆமா ஆமா. கமாண்டிங் பவர் அவருக்கு இல்லை. அதனால இப்போ என்ன நினைக்கிறாங்க, விஜய் சொல்றாரே இந்த மாதிரி கூட்டணியில் பங்கு தரேங்கிறாரே, கூட்டணி அரசியல் அப்படி ஒரு ஆப்ஷன் நமக்கு இருக்கும்போது இன்னும் ஏன் திமுகவை தாங்கி பிடிச்சிட்டே இருக்கணும்? ஓ ம். நம்ம என்ன தாங்கி பிடிச்சிட்டே சுமக்கிற கட்சியா? ஆனா அப்படிங்கிற உண்மையிலே கொஸ்டின் அங்கே வந்துருச்சு. சரி உண்மையிலே